ஸ்ரீமாத்ரே நமஸ்காரம். மகாகணபதி மந்திர சாதனா பயிற்சி வகுப்பு இது முழுக்க கேரள தந்திர சாஸ்திரத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஒரு வகுப்பு. பொதுவாகவே நம்ம மந்திர மார்க்கத்தில் இறைவனை அடையக்கூடிய பாதையில் முதல்ல சித்தி செய்ய வேண்டியது மகாகணபதியினுடைய மந்திரம் தான். மகாகணபதியினுடைய மந்திரம் சித்தியானால் மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம செய்யக்கூடிய உபாசனைகள் அப்படின்றது நமக்கு பலிதமாகும். அது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கருதுகிறோம். இதை நம்ம கேரள தந்திர வழிமுறையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய வகுப்பு தான் இந்த வகுப்பானது. இதில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கேரள தந்திர வழிமுறையில் வரக்கூடிய கணபதியினுடைய கேரள தந்திரம்னா என்ன, அதை பற்றின முழுமையான விளக்கம், அண்ட் தென் கணபதியை பற்றிய முழுமையான விளக்கம், ஸோ மகாகணபதியை பற்றிய முழுமையான விளக்கம், அவருடைய உபாசனைகளுடைய பலன்கள் என்ன, கணபதியினுடைய மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய பொருள் விளக்கம் என்ன, அதை பற்றின முழுமையான விளக்கங்களும், அதே போல் நாம் இந்த ஜபத்தில் பயன்படுத்தக்கூடிய ரிஷியாதி நியாசம், கரநியாசம், அங்கநியாசம், மானச பூஜை, அதுக்குண்டான மந்திரங்கள், அதற்குண்டான முத்திரைகள், அண்ட் தென் கணபதியினுடைய தியானம், அண்ட் தென் மகாகணபதியினுடைய மூல மந்திரமும் அதனுடைய ஜபவிதியும், அதே போல் அந்த ஜபம் செய்வது எப்படி சித்தியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திர சித்திக்கான வழிமுறையும், அதை எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் அப்படின்ற பிரயோக வழிமுறைகளும் கொண்டது தான் இந்த வகுப்பானது. அப்போ அந்த பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இதை யார் ஒருவர் கற்றுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் மந்திர சாஸ்திரத்தை பின்பற்றி நம்ம ஒரு தெய்வ உபாசனைகள் பண்ணுறதுல ஆர்வம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் அடிப்படை இந்த மகாகணபதியுடைய மந்திர சாதனை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதையும் தாண்டி இதனுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நல்ல சாஸ்திர ஞானத்தை கொடுக்கும். நம்ம நிறைய விஷயம் ஆன்மீகத்தில் கற்றுக்கிறதுக்கு கணபதியினுடைய மந்திர சாதனையானது ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா விக்னேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் விக்னங்களை நீக்கக்கூடியவராகவும் புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்போது நமக்கு நல்ல புத்தி கூர்மையும் நல்ல சாஸ்திர ஞானமும் மேம்படுறதுக்கும், அதே போல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், ஏதாவது ஒரு தடைகள் இருக்கும், ஒரு விஷயம் ரொம்ப நாட்களாக நடக்காமல் இருக்கும், அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய தொழிலையோ அல்லது வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் செய்வோம், அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான தடைகள் விலகுவதற்கும் கணபதியுடைய மந்திர சாதனையானது நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே போல் நமக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க என்ன துறையில் இருக்காங்களோ அந்த துறை சார்ந்த நுண்ணறிவை பெறுறதற்கும், நேர்மையுறை ஆற்றல் நமக்கு அதிகரிக்கிறதுக்கும், சமுதாயத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கிறதற்கும் இந்த கணபதி சாதனையானது நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதே போல் நம்மளுடைய உடலில் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஒரு பரிணாமத்தை கொடுப்பதாக தான் இந்த மந்திர சாதனை அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை யார் கற்றுக்கொள்ளலாம், யார் கற்றுக்கொள்ளக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு எந்த ஒரு ஃபேக்டருமே இல்லைங்க. இதில் நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக மந்திர சாதனை கற்றுக்கலாம். இதுக்கு எந்த தடையும் இல்லை. பாலின தடை, நான் ஆண் பெண் அப்படின்ற பாலின தடை இல்லை, நான் இந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படியான்ற அந்த மாதிரியான வர்ணபேதங்கள் கிடையாது. எனக்கு ஏற்கனவே சமஸ்கிருதம் தெரியாது, அதே போல் வேதம் தெரியாது, அது ஏன்னா சமஸ்கிருதம் வேதம் அப்படின்றது ஒரு பார்ட், தந்த்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது வேறு பகுதிங்க. ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்குது. அப்போ நீங்கள் தந்த்ரா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சமஸ்கிருதம் வேதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற எந்த விதமான கம்பல்சனும் கிடையாது. அதை தாண்டி உங்களுக்கு உங்களுடைய உணவு பழக்கமும் இதுக்கு ஒரு தடை கிடையாது. நான் அசைவ உணவு பழக்கத்தில் இருக்கேன், நான் இதை கற்றுக்கொள்ளலாமா, தாராளமாக கற்றுக்கொள்ளலாம். எனக்கு தீட்டு போன்ற ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு இப்போ இருக்குது, நான் கற்றுக்கொள்ளலாமா, தாராளமாக கற்றுக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் பூஜை செய்கிறதுக்கும் ஜபம் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இது பூஜா கிரமம் இல்லை, ஒரு தனியாக ஒரு ஹோமம் பண்ணுறதோ ஒரு கோவிலில் பூஜா செய்யக்கூடிய பூஜா கிரமம் நம்ம இங்கே கற்றுக்கல. இங்கே கற்றுக்கக்கூடியது நம்மளுடைய உடலையும் மனதையும் மேம்படுத்துறதுக்கு கணபதியுடைய மந்திர ஜபம், கணபதியுடைய சித்தி. ஸோ இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதெல்லாமே நம்ம வகுப்பில் பார்ப்போம். அப்போ எந்த ஒரு தடையும் கிடையாது இதை கற்றுக்கொள்கிறதுக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும். இதில் நீங்கள் கிளியர் ஆகிடணும், முதல் விஷயம். அப்போ இந்த வகுப்பு அப்படின்றது எப்படி நடக்கும் அப்படின்னா, இது மொத்தம் 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே பிரதானமாக உங்களுக்கு வகுப்பானது நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையில் நேரம் மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஜூம் செயலியில் இந்த வகுப்பானது நடைபெறும். ஸோ இதில் நம்ம பாடத்திட்டம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் இந்த பாடத்திட்டம் ஆனது பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் உங்களுக்கு படிப்படியாக சொல்லித்தரப்படும். அந்த சொல்லித்தரும்போது இப்போ ஒரு மந்திரம் இருக்குன்னா அதை நேரடியாக நீங்கள் இதை சொல்லுங்கள் அப்படின்லாம் இருக்காது. அந்த மந்திரம் என்ன, அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, அது என்ன சொல்ல வருது, அந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்துறதுனால என்ன பலன் இப்படின்னு அதனுடைய ஒவ்வொரு நுட்பங்களும் உங்களுக்கு கற்றுத்தரப்படும். அதனுடைய முழுமையான விளக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரப்படும். அந்த முத்திரைகள்னு வரும்போது அந்த முத்திரைகளை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, முத்திரைகள் எப்படி செய்கிறது அப்படின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கற்றுத்தரப்படும்.
அப்போ இங்கே இது கேரள தந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருக்குல சம்பிரதாயத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடியது. அதனால் இங்கே கம்பல்சரி ரெக்கார்டிங்ஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோங்க. பிரதானமாக இருக்கக்கூடிய வகுப்பில் தான் கற்றுத்தருவோம். அதில் தான் நீங்கள் கலந்துக்கிட்டு தான் கற்றுக்க முடியும். இதை இன்கேஸ் நான் வந்து ஒரு வகுப்பு தவற விட்டேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடிய வகுப்பு தவற விட்டேன், அப்போ நான் கற்றுக்க முடியாதா அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு நடத்துகிறோம் இல்லையா, அந்த வகுப்பில் சொல்லிக் கொடுத்தக்கூடிய முத்திரைகளையும் மந்திரங்களையும் திரும்ப உங்களுக்கு வார நாட்களில் குறைஞ்சபட்சம் 2 நாள்லேருந்து 3 நாளைக்கு தனியாக வேறு வகுப்பு உங்களுக்கு மாலை வேலைகளில் ஷெட்யூல் பண்ணப்படும். ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தோம் இல்லையா ஒரு கான்செப்ட், அதவே திரும்ப ரிப்பீட்டடாக அந்த வாரத்தில் ஒரு 3 முறை நான் உங்களுக்கு சொல்லித்தருவோம். அதை நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த வகுப்பில் கலந்து கொண்டு கற்றுக்கலாம். அப்போ ஒரு வகுப்பு மிஸ் பண்ணாலும் நீங்கள் இன்னொரு வகுப்பில் உங்களுக்கு அதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ உங்கள் முத்திரைகள் செய்கிறோமா, அந்த முத்திரைகள்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அப்படின்றது இதில் அதிகமாக நடக்குங்க. ஏன்னா தந்திரா அப்படின்னு சொல்லக்கூடியது வெறுமனே எனக்கு குருகுல சம்பிரதாயம் அப்படின்றது உங்களை செய்ய வைக்கிறது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கிளியராக செய்கிற வரைக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட கவனமானது இதில் செலுத்தப்படும். அப்படி தான் இந்த வகுப்பானது நடைபெறும். இன்கேஸ் நான் ப்ராக்டிஸ் செஷனுமே கூட என்னால் கலந்துக்க முடியல, அந்த டைமெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒத்து வரல, நீங்கள் மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் வைக்கிறீங்க, என்னால் கலந்துக்கொள்ள முடியல, நான் வந்து ஒரு வேலையில் இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த நேரம் தோதுவான நேரமோ ஒரு நபர் வகுப்பில் கலந்துக்கக்கூடியதில் இண்டிவிஜுவலாக ஒரு நபர் எனக்கு நீங்கள் காலையில் 5 மணிக்கு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னாலும் தாராளமாக உங்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக இந்த வகுப்போடைய ப்ராக்டிஸ் எல்லாமே கொடுக்கப்படும். பிரதானமாக ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இல்லையா, அதையும் தாண்டி அந்த ப்ராக்டிஸ் செஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய இலகுவான நேரத்தில் உங்களுக்காக நடத்தப்படும். ஸோ நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இதில் அதுக்கு எங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது கொடுக்கப்படும். நீங்கள் எப்படி அதை அக்செப்ட் பண்ணி நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ரெக்கார்டிங்ஸ் அப்படின்றது இந்த வகுப்பில் கொடுக்கப்பட மாட்டாதுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அந்த இதுக்கெல்லாம் தீட்சை வாங்கணுமா, இந்த வகுப்பில் தீட்சையோடு நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். தீட்சை அப்படின்றது இந்த வகுப்பில் உங்களுக்கு கொடுக்கப்படாது. இந்த வகுப்பில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தந்திர வழிமுறைகளில் கற்றுத்தரப்படும். உங்களுக்கு தீட்சை வேணும்னா தாராளமாக அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நேரடியாகவோ அல்லது அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது உங்களுக்கு வகுப்பில் சொல்லப்படும். அந்த ப்ரொசீஜரில் நீங்கள் தீட்சை வேணும்னா அடிஷ்னலாக வாங்கிக்கலாம். ஸோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். ஏன்னா நிறைய நபர்கள் வந்து ஆல்ரெடி தீட்சைகள் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த தீட்சைகளுக்கு உண்டான விவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது நான் உங்களுக்கு வகுப்பில் உங்களுக்கு சொல்லப்படும். ஆனால் இந்த வகுப்பில் தீட்சை அப்படின்றது சேர்த்து கவர் பண்ணப்படலை. இந்த மகாகணபதியினுடைய மந்திர சாதனைக்கு உண்டான வகுப்பிற்குரிய கட்டணம் 1000 ரூபாய். இதில் கலந்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள் உங்களுடைய முழு பெயர், உங்களுடைய ராசி, நட்சத்திரம் இதை நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. நீங்கள் பேமெண்ட் போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான குழுவில் இணைத்துருவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் நிவர்த்தி பண்ணுறேன். ஸ்ரீ மாத்திரை நம, ஸ்ரீ குருபியோ நம.